Hi everyone. So 11th standard chemistry க்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா important question and also model question பார்க்க போறோம். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல முடிஞ்சிருச்சு question paper. So அத நம்ம பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம போட்ட எல்லா இம்பார்ட்டன்ட்னா நான் ஒரு லெசன்லயே 5 ல இருந்து 7 क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வேணா அந்த வீடியோ வைக்கிறேன். அதை நீ பார்த்து படிச்சினாலே உன்னால வந்து 50 க்கு 45 க்கு மேல எடுக்கலாம். 1 மார்க் புக் பேக் தரவோ படி. நான் தான் சொல்கிறேன் 11th ஸ்டாண்டர்டுங்களால அலட்சியமாக இருக்க இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் கொஞ்சமாவது படிச்சிங்கன்னா தான் 12th அது யூஸ்ஃபுல். தயவு செய்து படிங்க. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என் மேலே கோச்சுக்கிட்டு லைக் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருந்துடாதீங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 1 மார்க்கு 10 வந்துடும், அது பிரச்சனை இல்லை. 2 மார்க்கு ஒரு 10. ஆக்சுவலாக என்னென்னா 50 மார்க்கும் வைக்கலாம், 35 மார்க் வைக்கலாம். அது டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து மாறும். எப்படின்னு சொல்ல முடியாது. 50 மார்க்காக இருந்தால் 5 2 மார்க், 5 3 மார்க்கு, 3 5 மார்க்கு. ஒரு சில டைம் மாற்றுவாங்க, அதெல்லாம் என்ன மிட்டம் எப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பராக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், சிஸ்டமேட்டிக் நேம் ஆஃப் தி ஃபாலோயிங் புக் பேக் தானே இது. புக் பேக்கில் 5th லெசனில் இருக்க கொஸ்டின் மொலாலிட்டி நார்மாலிட்டி, அந்த புக் பேக்கில் இருக்க 9th லெசன் கொஸ்டின் படிச்சின்னா போதும். அடுத்த ரவுட்ஸ்லாம் வரும், கண்டிப்பாக வரும். கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடு. ஸோ இதை நீ நல்லா படிச்சுக்க. இது வருது கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடு, வூட் ஸ்பிட்டிங் ரியாக்ஷனு, அப்புறம் ரேசிங் ப்ராசஸ், டவுஸ் ப்ராசஸ், இதெல்லாம் வருது. குளோரோன் பிக்ரினும் இம்பார்ட்டன்ட் தான். சரி, இது என்ன ரியாக்ஷன் கண்டுபிடிங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதையும் பார்த்துக்கோ, யூசஸும் பார்த்துக்கோ. அண்ட் 5வது லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று தான். இது ரெண்டுமே புக் பேக்கு. 5வது லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று தான். நீங்கள் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதோட யூசஸ், ப்ரிப்பரேஷன், ஜிப்சமோட யூசஸ்ஸு, அப்புறம் ஆல்கலின் எர்த் மெட்டல் பாருங்கள். இந்த கொஸ்டின் இதை பார்த்தாலே போதும் 5வது லெசனில். அதே மாதிரி 9th லெசனில் ஹென்ரி லா லிமிடேஷன், ஐசோடோனிக் சொல்யூஷன், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 5 கொடுத்துருப்பேன். அவ்வளோதான். யூசஸ் ஆஃப் ஃப்ரியான்ஸ் 13th லெசன். ஸோ இது ஈஸி. பிஹெச்இசி ப்ரிப்பேர்ட், அது ஈஸி தான். என்னென்ன 5 மார்க் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. மார்க்கானிக் ஃபுல்லும் கொடுத்துட்டாங்க, ஹக்கிள் ரூலும் கொடுத்துட்டாங்க. டவுஸ் ப்ராசஸும் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வாய்ப்பு இருக்கிற பிளாஸ்டர் ஆஃப் ப்ரிப்பரேஷன், யூஸ் ஆஃப் ஜிப்சமும் கொடுத்துட்டாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம், அது மாதிரி பெர்லியம் மெக்னீஷியம் இருக்குது, பெர்லியம் அலுமினியம் இருக்குது, அதை படிச்சுக்கணும். சிமிலாரிட்டி, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் மெக்னீஷியம் கூட சிமிலாரிட்டி பிட்வீன் பெர்லியம் அலுமினியம் படிச்சுக்கோங்க. லித்தியம் ஒன்று இருக்குது, அதோடது படிச்சுக்கோங்க. ஸோ இது நீ படிச்சினாலே போதும். 5th லெசன். 9th லெசனில் ரவுட்ஸ்லா அந்த டெரிவேஷன், ஹென்ரிலாவோட டெரிவேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். 13வது லெசனில் S1 to SN2 மெக்கானிசமோட டிஃப்ரென்ஸு, S1 மெக்கானிசம் எக்ஸ்ப்ளனேஷனு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். ஹக்கிள் ரூலு, மார்க்கானிக் ரூல் மட்டுமாவது 13வது லெசனில் பாருங்கள். 14வது லெசனில் S1 to SN மெக்கானிசம், டவுஸ் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹக்கிள் ரூல். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின். பென்சினோட அமைப்பு கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது மொத்தமாகவே ஒரே பிடிஎஃப்பில் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் தான் கொடுத்துருப்போம் ஒரு லெசனுக்கு. அதை படித்தா போதும். ஓகேவா? ஸோ தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லபடியாக நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இருக்குது இம்பார்ட்டன்ட், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.